3 6 போதும்டா. பொறுமையாடுறா. இல்ல இல்ல ஏய் வெயிட் பண்ணு. ஏய் அவன் கால் வேணாம்டா. விளையாட்டு பண்ணாதீங்க அவனை. எங்கடா அண்ணா ஆளு வருதுனா அடிக்கிறதுக்கே ஆளு காணோம். நீங்க இருக்கீங்களா? மணியெல்லாம் வந்தாடா. ஒரு மேட்ச் அவன் தான் காப்பாத்திட்டான். ஆனா அவன் அடிச்ச மேட்ச் தோத்து போயிட்டான். 50 ரன் என்னமோ அவனை தான் வச்சான். எல்லாரும் அவுட்டு ஃபர்ஸ்ட்லயே. அப்படியா? 3 ஓவருக்கே 7 விக்கெட் என்னமோ போயிருச்சு. ஆனா அவன் அடிக்கல. அவன் தான் அடிச்சான். ஜெயிக்கல அந்த மேட்ச். தோத்து போயிட்டோம். கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம்னா 6 ரன்னுக்கு 1 ஓவர் போடணும். சலாத்து அமுக்கு நேரத்துக்கு போயிட்டு ஓவர் த்ரோ 4. ஓகே. நம்பர் சொல்லு. கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். போன் வண்டி எடுக்கற போறா. ஃபுல் டாஸ் ஆனா குத்தி போடு. சிவா திரும்ப. அட்ரா ஃபுல் டாஸ் பால். வண்டானு விளையாடுறே. வண்டானு ஆட்டு. எல்லாம் வந்து. ஏய் நேராடா தம்பி அடிச்சா போயிருடா. அங்க வச்சுக்க மாட்டேன் ரெண்டு பேரும். ஏய் வெடி பண்ணடே. போடு. குத்தி போடு. ஓகே மேட்ச் கவி நேரிங் கோன அடுத்தது. ஏற்கனவே கழுத்து வலின்னு இருந்தாடே நானு. கம்மன்றா அவனுக்கு பொடனி பிரச்சனைடா குடிக்க மாட்டான். நான் கொடுத்த அந்த பொடனி வரிக்கலாம். அதனால தான் குத்தி போடு நல்லா இருக்கு பாரு. 6. மாட்டிட்டான். கைக்கு போயிடு பாத்தேடா. கீப்பர். போன வாரம் நீ நிக்கிறத பால் வருது. இந்த வாரம் அதே மாதிரி கவுத்தி விட்டானா பரவாயில்லை. கீப்பர்ல ரன்னா இருக்குது. ஏய் ஜெயிச்சலா அடியா நீ மாதிரி சிங்கிள் அடிட்டு இருக்கற. வாடா பைத்தியக்காரா. நான் இந்த ஃபீல்டிங் கூடுறேன். ஆளுங்களே காணமே அப்படின்னு கூப்பிட்டேன். ஃபீல்டிங் நிக்க வை. ஆமா குணா எங்க? சரி குணா சசி அப்படியே கூப்பிட்டு வா. நீ அவனோ வந்தான். குணாவா சசி அவனோ வரலப்ப. அஜித் அவன் பின்னாடி யார் வந்தா? அந்த பையன். ஆனா இவனை கூட்டிட்டு வந்து அவனை கூட்டிட்டு வந்து கூட ஒரு வாரம் போட்டுருக்கோம். காண ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டறாங்க. இவன் தருணு வா வா. அது சொன்னா இங்க ஒரு போலீஸ் கார் வீடு இருக்க மாட்டேங்குது. அப்புறம் அவனால டிஎஸ்பி அத சொன்னானே. எங்க? வண்டி போயிடுது. போலீஸ் வண்டி. லேடி போலீஸா? ஏதோ சொல்லிட்டு தான் நகந்த போலீஸ் யாரு? டிஎஸ்பியா? இல்ல எஸ்ஐ. லேடியா? பால் கையில. நீங்க மாட்ட மாட்டீங்க நமக்கு. வீட்டுக்கு பேட் கிடைக்காதா? விட்டு போன வாரம் மாதிரி 100 அடிக்கணும். 100 மிஸ்ஸா? சத்து பத்தல பாரு. ஏசிலா தூக்கி அடிச்ச ஏசிலா. ஃபுல் டாஸ் பால் சத்து பத்தல. ரெடியா இல்ல சொல்லு. நான் குத்தி போடுனா. கேமரா அட்டாக் பண்ணாதீங்க. கம்முன்னு இருந்தீங்கன்னா அவனே ஒழுங்கா போட்டுருப்பான். குத்தி போடு சுத்தில போடு. இது என்ன? என்ன காட்சில எங்கன போறாங்க? எட்டிக்கிட்டு என்னடா பஞ்சிது? உட்கார்றது கூட இடம் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கறானே? ஏ கீப்பர் மாத்துங்கமா. எகிரிடு தானே. நடப்படாது. கீப்பர் சரியில்லை. என்னடா? மலைய போந்துட்டாங்க. ராஜா ஏட்டக்கறாங்களா? எங்கடா கரெக்ட்லியா? போடு. ஏ கையிலடா கீப்பரா. சொல்லுங்கண்ணா. விட்டாங்களா? என்னண்ணே? குர்ரா. ஒரு பந்து இருந்தா போட்டேன்னா பரவாயில்ல. பந்து அடிச்சு கொடுத்து பால் எங்கடா இருக்கு? என்ன காசு கேக்குறாங்க? இரு ஆப்பில. ஒத்தையும் பச்சு. நேம் ட்ரான்ஸ்ஃபரா?
அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் தான் மாற்றிக்கணும். வேறு ஃபைனான்ஷியலும் இருக்கு. மறுபடியும் பேப்பர் கொடுத்து அந்த வண்டி நீங்கள் வாங்குற மாதிரி லோன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கலாம். என்ன விட்டாங்களா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? ப்ளூ கலர் பால் அது எடுத்து போக மாட்டாங்களா? காசு எதுவும் தந்துடாதீங்களா? இன்னும் ரெண்டா? நான் கூப்பிட்டு சொல்கிறேன். எர்ரா தடுடா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்டா. தினேசன் பாக்குது யாராச்சும் எடுத்து போடுவாங்களா போய் அப்படின்னு. இங்கதான் இருக்கு தூரம் வந்து பேசிக்கிற மச்சான். யாரு யாரு என்னன்னா நான் பொறுக்கிட்டு நினைக்கிறேன். வச்சிருந்தாரு. ரெண்டு பால் தானா போட போற போடா. முருகேசன் எம் சார் B1 தான் இருக்கு. அது ஏதோ குரூப்ல போட்டுருந்தாங்கன்னா அது இப்போ என்ன சொல்லுங்க சார், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை படம் கட்டிடுவாங்க. B1 தான். லாஸ்ட் மந்த் B2 இருந்துச்சு, 2 டியூ கட்டி விட்டான் சார். அப்புறம் இந்த மாதம் B1 தான் இருக்கு. லாஸ்ட் மந்த் அந்த ரெண்ட் பேமெண்ட், இந்த லோடு ஏற்றின பேமெண்ட் வராதனால டிலே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மந்த்து பிகினிங்லேயே ஒன்று எண்டில் ஒன்று கட்டி விட்டான் சார். வெண்டார் பேமெண்ட் டிலேனால பெண்டிங் போனாங்க. வெண்டார் பேமெண்ட் டிலேனால பெண்டிங் போனாங்க. அது ஸ்டார்டிங்லேயே ஒரு டியூ கட்டிட்டான், மந்த்லி ஒரு டியூ கட்டிட்டான் போன மாதம். மறுபடியும் இப்போ B1 தான் சார் இருக்கும். செக் பண்ணுறேன். வா செக் பண்ணுற வாடா. ஆமாம் சார். ஒழுங்கு ஒன்று கொடுத்துட்றா சார். ஓகே சார், தரம் கொடு. எவ்வளோ ஒன்று? ஓகே. 6 போயிட்டு ஏற்கனவே லைனுக்கு வெளியில வந்துருப்பாரு. லைனுக்கு வெளியில போய் நிக்கிறாரு. நான் மேனேஜர்கிட்ட பேசுனேன், அது விட சொல்லி சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவங்ககிட்ட கொடுங்க. 2 தான் இருக்குது எனக்கு. ஐயோ நானே 1 தான் எடுத்துட்டு இருக்கிறேன் 10 வாங்கி. சாயந்தரம் வர மாட்டேன்டா குர்ரா. வராத. ஹலோ வந்தா தரேன் எல்லாம் விடு. நான் என்னாச்சுன்னா அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். சக்திவேல் யார்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? எந்த ஏஜென்சி நேம்? ராஜாவே என்ன கேட்டீங்கன்னா அண்ணன் 432 லாஸ்ட் 2 சோ சன் தாங்கல. ரெடி
போங்க போங்க போலாம். இன்னொன்னு கூட ஓடலாம் பாரு. கேட்டா ஸ்லோவானே தேவையா ஹலோ அப்பா போறா போடா ஹலோ யாராருது? என்னாச்சுண்ணா போடா வந்து கொஞ்சம் பேசிட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்கண்ணா ஒரு போல் இருக்கா இல்லை கொஞ்சம் பேசிட்டு ரிலீஸ் பண்ணி கொடுங்க வண்டி ஆமாம்மா நீங்கள் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க மேக்னா ஏஜென்சியா ஓகே 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 அதான் ஓடி வரானுங்களா இல்லையா அது ஓகே ஓகே நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் அது 2 EMI பெண்டிங் தான் அது பேசியாச்சு நீங்கள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஆ இல்லை இல்லை லாஸ்ட் மந்த் அவர் பெண்டிங் தான் அவர் 2 டியூ கட்டிட்டாரு அதனால லிஸ்ட் வந்திருக்கும் மறுபடியும் அந்த மாதமே 2 டியூ கட்டி கிளியர் பண்ணிட்டாரு B1 2 டியூ நான் 3 டியூ பெண்டிங் வந்து இப்போ 2 டியூ பெண்டிங்கில் தான் இருக்காரு அதனால ஸ்டாப் பண்ண வேணாம்னு தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்துச்சு ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணாங்க விட்டுட்டாங்க ஏன்னா அது 2 டியூ பெண்டிங்லாம் விட்டுட்டாங்க அதாவது 3 டியூ பெண்டிங் இருந்தால் நானே பிடிக்க சொல்லியிருப்பேனே 2 டியூ தானே பெண்டிங் அதுவும் ஒன்று கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களே 2 டியூ பெண்டிங் பிடிக்கிறது இல்லை வண்டி அவங்க ஏன்னா கரெக்டான கஸ்டமர் அதனால தான் கஸ்டமர்கிட்ட கொடுங்க போன வாரம் தான் நீ விட்டு கொடுத்துட்டேன் இந்த வாரமும் நீ விட்டு கொடுப்பியா நான் ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க இல்லை நீங்களாக கொடுக்குற மாதிரி கொடுங்க அந்த மாதிரி காட்டிக்கோங்க நீங்களாம் வந்துருச்சு பின்னாடி ஏறி நின்று கூட மணி எங்கடா மணி என்னவா மணி 12 மணி இருக்குமா ஓட்டு விடு பிடிங்கடா என்ன 2 போட்டு பிடிங்கடா அண்ணன் தான் 2 பேரும் கறி தின்னு உருண்டு லாரி டயர் மாதிரி வரானுங்க ஆமா கறி தின்னு நேத்து சசிலாம் வரும்போது நிக்க மாட்டேங்குது புக் ஆயிருச்சே ஃப்ரீ ஸ்லாட்டே இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிரணும் மாட்டேங்குது எங்க அங்க இல்ல எல்டோராடோவா கர்ஃபா அது எனக்கு கூப்பிடுறேன் நான் கேட்டு சண்டே புக் பண்ணிரானுங்க ஏய் எனக்கு கூப்பிடு பகல்ல விளையாட மாட்டேங்க சொல்லி பாக்க கேட்டு பாக்க ஈவினிங் அந்த டைம் நைட் தான் வரானுங்க பண்றப்ப கூப்பிடு இங்க நம்ம போன அங்கயா போலாம் எல்டோராடோ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போலாம் இல்லனா இங்கெல்லாம் வேஸ்ட் சனிக்கிழமை சாயந்தரம் போலாம் இதுலலாம் சங்கீர்ல இருக்கிறது விளையாண்டனால வேஸ்ட் இல்ல இதுவே ஸ்டேடியம் அங்க இருக்கிறது நல்லா இருக்கும் எங்கடா அதுதான் சொன்னேன் அங்க தான் ஃபுல்லா ரெகுலரா புக் பண்றீங்களே அதாவது சனிக்கிழமை எப்பயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்க 8 மணிக்கு மேலே 2 மணி வரைக்கும் இருக்கவே இருக்காது 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எப்பயுமே இருக்காது அது புக் பண்ற இடமே நான் எப்பயுமே 5 to 6 7 அது மாதிரி புக் பண்ணிக்குவோம் அப்போ இருக்கும் அதுக்கப்புறமா தான் புக்கிங்கே இருக்காது காலையில சாயங்காலம் ஓகே நான் போனேன் கை பிடிக்கும் எங்க அந்த ரூபம் சொல்லிக்கிறீங்க இந்த ரூபம் வாங்கி எல்லா பக்கம் அடிப்பாங்க
அதான் தெரியும் எனக்கு. சீசன் இல்லையா? இதுக்கப்புறம் சீசன் இல்லாம சொல்லுவாங்க நீ. ஏன்னா இப்பதான் இந்த மாடு பிடிச்சிட்டு போனேன். தண்ணி காமிச்சிட்டியா? நீ வாயில பிடிக்கல. ஆட்டுக்கே தண்ணி காமிக்கிறீங்க. சாயங்காலம் லைவ் போட்டானுங்களே தர முடியாது. காலை குறுக்க வச்சிருந்தா தண்ணி கூடி இல்ல அடைக்காதீங்கப்பா. வந்துதாயா வந்து இல்லையா? கீப்பர் சாரிப்பா கையில அடிபட்டு. ஆனா உங்க டீம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? காசு கொடுத்தா நாங்க மட்டும் 12 பேர் விளையாடுறோம். நான் தேடி பார்த்துருக்கேன். தனியா படத்துக்கெல்லாம் போற யாரு வாங்கிட்டு போறாரு இவரு. நைட்டு கொண்டு போலாம். நைட்ல யாரா கேக்குறாங்க? வாடா நாம ஒரு பால் வாங்கிட்டு வந்து தராமலா எல்லாம் பாத்துட்டான். இன்னும் 2 பேரும் அவுட் ஆக முடியுறாங்க. அவுட் நிறைய வந்துச்சு. ராஜா பஸ்ல அவுட் இருக்கு. என்னடா அது இந்த டி-ஷர்ட்னா எடுத்து என்ன மச்சி திரும்பி விட்டுட்டு ஒரு கேட்ச் சாணி அல்ல லாய்க்க நக்க நக்கந்து மாட்டு கொண்டு இங்கட்டு அங்க இல்ல ஓடுறா சத்தமா. ஏய் கம்முனு நிச்சய காண்டாயிருவான். ஒருத்த பேசா அமைதியா இருப்பான். இன்னொருத்த பேசா காண்டாயிருவான். ஏய் அப்புறம் பேட்டிங்ல அடிப்பா பாரு. எப்படி இது என்ன டர்ஃப்னு நினைச்சேன். சரி டர்ஃப்ல நம்ம தான் ஜெயிச்சோம். டர்ஃப் நம்ம தான் எப்பயுமே கெங்க. நம்ம தான். நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஏமாத்தி ஜெயிச்சு விட்டாங்கடா. ஏய் 3க்கு 1 ஜெயிச்சோம். சரி ஜெயிச்சிட்டீங்க. நாங்க 5க்கு 6 மேட்ச் விளையாண்டோம். அதுல 4 மேட்ச் நாங்க தான் ஜெயிச்சோம். அப்பவே அவங்க டீமுக்கு வேண்டாங்க வேண்டாம் அப்படினாரு. நாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். புரோட்டா மேட்ச் நாங்க தான் ஜெயிச்சோம். நீங்க டீம் மேட்ச் ஜெயிச்சீங்க. நீங்க புரோட்டா மேட்ச் நாங்க வாங்கி கொடுத்துக்க மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? சரி இப்போ வெச்சுக்கலாம். டீ வாங்கி கொடுங்க. நீங்க டீ வாங்கி கொடுங்க. நான் இல்ல நாங்க தான் டீ வாங்கி தரணும். டீ மட்டும் கிடையாது தம்பி. அது பேக்கரி இல்லனா இந்தியன் பேக்கரில ஸ்நாக்ஸ் அப்ப நாங்க மாமன் புரோட்டா போவோம். என்னடா ஒரு 4 புரோட்டா திங்க தரீங்க. அதுவே தூக்கி போடுறீங்க. கிளம்படா வந்துறவா அடிக்கலாம். சின்னத கேளுடா வந்து. அட நான் வந்தேன். இல்ல வேண்டாம்டானே. நானும் ஜெயிச்சு பக்கம் ஒரே டீம் 80 தான். 5 ஓவருக்கு 80 நான் ஒரு 4 சிக்ஸ் அடிக்கிறான். அவன் ஒரு 4 சிக்ஸ் அடிக்கிறான். அப்ப போட்டு பிரிச்சு விட்டானுங்க அடி. நம்மன்றதுனே அச்சி அந்த காது கீழ அந்த பேண்ட் கீழ இருக்கு. அப்பதான் நீ புடிச்ச நேரம் மூட்டு வைக்கறியா? எப்ப வீல டெலிகாஸ்ட் ஆவணும்ல மச்சி. அவன் ரக்க வீட்டுக்கு வர. போய் ஓடு போ.
அடே 2 அடே அங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க நான் வெளியேறிச்சிடுறேன். யாரா அது? அவருதான் ஜூடோ மனு. ஆமா ஜூடோ ஆடுவாராண்டா. வெளியில எல்லாம் போய் ஜூடோனா அங்க பாருங்க, அங்க ஒரு டீம் விளையாடிட்டு இருக்கு. அது பி டீம். இல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு ரிட்டையர்ட் விளையாடுறாங்க. அப்புறம் ஏதோ இன்ஜுரினால கை பரபரன்னு இருக்குதா, அதை பிடிக்கும். ஏன் ஓடவே இல்லை, வேடி பார்த்து நிற்கிறான். யாரா இறங்குறது? சூப்பர். இந்த ஒரு ரெண்டு ஓட கவி வாங்கிட்டாங்க. கவினை சூப்பர். கவினை யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த டீம்ல என்ன தவிர. தூக்கி அடிக்கிறா, கீழே அடிச்சு போகுது. ஓட அம்பியார் போகணும். ஸ்டிக்கருக்கு பக்கத்துல உருண்டு பெருசாயிட்டு வந்தாலும் பெருசு சைஸ் சீக்கிரம் அந்த மட்டும் அந்த ஒரு பால் தானே வர போறான். திரும்பி வாடாண்ணா. ஆத்தினிக்கு வேணுதாடா. இந்த பால் விக்கெட் கைஸ். ஸ்கோர் என்னடா ராஜா? இல்ல போன வாரம் அதுல சைட்ல குட்டினாலே நோ பால், அதனாலதான் இப்ப எல்லாம் பறிச்சுட்டேன். ஏகப்பட்ட நோ பால் இருந்துச்சா, அதனால பறிச்சேன். ஒரு பால் திடீர்னு இங்கிலீஷ் ஸ்ட்ரைக் ஆகல. அடிச்சுட்டேன். தன்னை பால் அடிக்க நான் கூட இதா அவுட் ஆனா நீங்க ரன் அவுட் ஆயிருக்க. இந்த பால் சிங்கிள் வச்சுட்டா ஒரு பேட்ஸ்மேன் ஒத்துக்கிறேன்டா. 6 தான்டா அடிப்பான். மலேசியா இதுக்கு டிஎஸ்பி டீம் விளையாடுது. இந்த வெயிட்லெஸ் பேட்டிலே அவன பேட் ஆடுறான். அது பக்கம்டா அஜித்ல வச்சு அடி போகுது. கிலோ வந்ததுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் ஸ்கோர் 6 ஓவருக்கு 65 வச்சிட்டாங்களா? ஜேபி 4 இல்ல 2 ஓவர் இருக்கா? ஏய் முடிஞ்சிருக்கு. சலாத்ரா டேய். ஆத முடிஞ்சிருக்கு. அஜி பேடு வந்து மச்சி வேம வரும். மூன்றாம் டென்ஷன் அஜி, நான் சொல்லாம தான் சொல்றேன். அம்மா இருக்கு பாஸ். சிலுக்கு 3 ஓவருக்கு 5 ரன் 2 விக்கெட். பிளேயர் ஆஃப் மேட்ச். கட்டறதா திரும்பி அடிச்சு புடியா கட்டற. டேய் நாங்க பண்ணி பார்த்தோம். இது இருக்குமே எல்லா ஸ்போர்ட்ஸ் முடிச்சிட்டு போங்கடா. ஒரு பைக் ராஜா ஒரு பைக் உப்பு வாங்கிட்டு சோத்துல கொடுத்தேன். அப்பதான் சொல்றோம் வரதாடுன்னு திரும்பி அதே மாதிரி நம்பால் காமெடி கொண்டு வரும். 6 மோர். நீ சொல்லு. ஹலோ பின்னா அஞ்சாவது ஓவர் கடுப்பு கடப்பிட்டு ஆடு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. பால் வெளிய விட்டு தான வருது. பாலமுருகனா? பால் வெளிய விட்டு தான வருது. அப்ப நோ பாலா? என்ன வண்டினா? வம்பர் அது மேல. மொட்டை போடா டேய். கோணையா போட்டுக்கு பாரு கோடு. ஏய் வைட் ஏய் அலிடா கோணையா இது பிக்கப் அப்ப தான கொடுங்க. அப்புறம் நாட்டா போடுறோம். ஏய் கோட் எல்லாம் சொல்லுங்க. ரெடி. சரி மனோஜ் டேய் வா. ஏய் கோல் தான நீ ஒன்னு குடுக்குறீங்கன்னா மொத்தம் கொடுப்பாங்க. என்னையா போடுறதுக்கு. நீங்கனா?
இன்னொரு டியூ இந்த மாதத்துக்கு கட்ட சொல்லி கட்ட வைக்கீங்களே. பேட்டு உடனே மாதிரி சவுண்டு கேக்குறான். ஏய் மீனாடா வாயில மண்ணலி போட்டானே டேய். ஏய் இவன் வாயில வந்து மண்ணலி போறானே மேந்த. கட்டிங் மேந்த. அதாவது கட்டினாதான் விட முடியும்னு சொல்லியாச்சு. கட்டினாதான் விட முடியும்னு சொல்லியாச்சு. விக்கெட் எடுக்கல. அவர்கிட்டயே இருக்கா. மீனா ஏய் மகந்தே. அவர் அசோகன்கிட்டயே இருக்கு, வாங்கிக்கோங்க. கவின சீன போடுற நீ சீன போடுறப்ப அதியா. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இப்போ ஒரு 15 நாளுக்கு லேட்டாக தான் பணம் கட்டினாரு. 5ஆம் தேதி டியூ வந்துச்சு. 5ஆம் தேதி டியூ கட்ட சொல்லிட்டாங்க. ஒரு 16,000 ரூபாய் கட்டி விடுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் நான் சொல்லிட்டேன். அவரு பணமே கட்ட மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஒரு 80,000 கட்ட சொன்னதுக்கு அதுக்கே 15 நாள் கழிச்சு தான் கொண்டு வந்து கட்டினாரு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லி டைம் கொடுத்தோம். எல்லாருக்கும் இந்த மாதிரி டைம் தர மாட்டாங்க. யார் வண்டி நிறுத்தினாலும் 3 நாள்ல பணம் கட்டி தான் வண்டி எடுப்பாங்க எல்லாருமே. இவரு ரொம்ப அசால்ட்டா இருந்தாரு, பணமே கட்டல. நான் அப்பயும் சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சார் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பணம் கட்டுறாங்க விடுன்னு சொன்னேன். 5ஆம் தேதி டிவியும் கட்ட சொல்லிட்டாங்க. சரி இப்போ வரைக்குமே கட்ட சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் வண்டியை சேல் பண்ணிருக்கணும், இருந்தாலும் சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பணம் கட்டல, முழுசா கட்ட கிடையாது. இந்த மாசம் டியூ பெண்டிங் தான். 5ஆம் தேதியே கட்டிருக்கணுமே, கட்டலையா அது? ஏன்னா சரி எல்லாமே தெரியுதுல்ல. 3 டியூ பெண்டிங் இருக்கும்போது நான் வீட்டுல போய் உட்காந்து வாங்கிட்டு வந்தேன். அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? கட்ட சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு ஒரு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருக்கும்ல, அப்ப கட்ட சொல்ல வேண்டியதானே? இப்ப என்னத்துக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? 3 டியூ 3 டியூ பெண்டிங். நான் சொல்றது கேளுங்க, 3 டியூ பெண்டிங்ல ஒரு வருஷமா 3 டியூ பெண்டிங்ல கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நடையா நடக்கணும், அவர் வீட்டுக்கு நடையா நடந்தாதான் பாதியா கொடுப்பாரு. அப்பெல்லாம் எங்க போனீங்க? ஏய் மகந்தே இந்த லாஸ்ட் ஓவரா யூஸ் பண்றா. அவனா சின்ன பசங்க தெரியாத பேசுறாங்க. ஏய் என்னாச்சு? அவனும் அவுட்டா? கடைசி 2 ஓவர் பேட் கொடுங்க பா. டிக்கெட் தேவல அண்ணனுக்கு டாட்டுக்கு போடுங்க. 5 பால் மட்டும் டாட்டுக்கு போடுங்க. அதிக பால் வேணாம். ஏய் யாரு விராட்டா? ஏய் விராட் இவரு வேற ஒரு 6 அடிச்சு ஸ்டோரி போடுவாரு. ரெக்கார்டா நான் போடுற ஸ்டோரி. மகடா பால் போடாத. அவனுக்கு கொடுக்க மாட்டான். 2 6 இன்னைக்கு ரீல்ஸ் போடுறோம். போயிடலாம் அப்படியே அழுதுட்டு. 4 பால் தான் இருக்கு. நான் 3 அப்படியே எனக்கும் எடிட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட்ல ஒரு 6 சரியான 6. 1 2 1 உங்களை எல்லாம் யார் என்ன இருக்கலாம். அடுத்த மேட்ச் உங்களுக்கு நீங்க அடிக்கணும். ஆமா நீங்களா ஆடணும். ஆடுறீங்களா? தெரியாம அந்த 2 6 அடிச்சிட்டு தான் ஓபி பால் போட்டானே. வேற ஃப்ளோவிலே போயிட்டு போன வாரம் 2 6 இன்னைக்கு 2 6. 3 தான ஆகும். பேசுற வாத்தியா? ஆமா. போடா டேய் டேய் பிரேம என்னைய விட லாஸ்டா இருக்கீங்க. என்னடா அடிக்கிறீங்க? பந்து லென்த்ல வருது, தூக்கி அடிச்சு விட்டான் யாராவது. அப்படியே அரைஞ்சிட்டான். பிரேமே கவின் மூஞ்சி ஒண்ணு இல்ல கவின், நல்லா உட்கார்ந்துருக்கீங்க. கேட்டான்டா ஒண்ணு மட்டும் பிடி, 2 1 பிடிச்சா போதும். நான் படிக்கிறேன். போனாலும் பிரேமே அந்த பேட்டா பாடுறா, பாட்டு பாடலாமா? பிரேம ரெக்கார்ட் ஆகுது. நல்ல ரெக்கார்ட் டேய் மொட்டை. பாட்டு போட்டா தெரியும். போட்டு அங்க போய் பந்தே அப்பதான் சொல்லுவேன். பிறகு நான் வந்து அங்க கரெக்டா கோத்து விட்டுறோம். அவனுங்க அங்க அந்த ஏரியா எரிஞ்சானுங்கப்பா, அப்பயே எனக்கு தெரியும்பா. அப்படிங்க 6 அடிச்சா 100 டார்கெட். எந்த ஸ்கூல்ல படிச்ச? 100 பால் இல்ல 3 6 தொடர்ந்து. சங்கீர் ஸ்கூலா? அப்படிதான் இருக்கும். சங்கீர் ஸ்கூல்ல பாய்ஸ் ஸ்கூல். அதான் லாஸ்ட் ஒன்னு புடி பாக்கலாம். விளு விளு விளு.
பிரேமே அடிச்சீங்கன்னா உனக்கு ஒரு சாக்லேட் ராஜா காசுல. நான் தனியா அச்சடிக்கிறது இல்ல. ராஜா காசு. டாடா வெயிட் பண்ணிடலாம்டா டேய். ஒரு பால தானடா நேரா நிக்கிறீங்க. வேற ஜெயசீல பாரு. நீங்க எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? என்ன சார் அங்க போய் சூப்பரா இருக்கு. இது போதுனே சார். அடுத்த மேட்ச் வரணும். ரெஸ்ட் எடுக்கறடா டேய். போதுனே சார். அண்ணா அடுத்த மேட்ச் வரணும். டெக்னிக்கல் பாயிண்ட்னால போடு ஜி. ஏன்டா கீப்பர் நிக்கறேன்டா சொல்றேன். நான் ஆஃப் பண்ணிட்டு புது வீடியோ ஆன் பண்ணணும். எங்க தொப்பிங்க? ஆமா. அங்க இருக்குடா டேய். 30 நிமிஷம்